வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பீன்ஸ் கிரீன் மசாலா கறி பண்ண போறோம். இது நல்ல வாசனையாவும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது மீல் சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு பொருத்தமா இருக்கும். சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் பீன்ஸை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு ஒரு மசாலாவை அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 4 பல் பூண்டு, அரை இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா ஒரு 10 போல மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 10-12 புதினா இலைகள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கேன். இதுல தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், வெங்காயம்லாம் லைட்டா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்க்கிறேன். இந்த பீன்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். நம்ம மசாலா அரைக்கும் போது அதுல உப்பு சேர்த்திருக்கோம். அதனால இப்ப அந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்தா போதும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த பீன்ஸ் 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸ் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியுமே வத்திருச்சு பாருங்க. இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட சேர்ந்து 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு பீன்ஸ் வெந்துட்டு இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லயே வெந்துட்டு இருக்கட்டும். இடையில மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷமா பீன்ஸ் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லா வெந்துருச்சு. சுவையான பீன்ஸ் கிரீன் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.